காதோரம் சொல்ல கதைகள் 100 இருக்கு. வானொலிக்குள்ள நாடக மேடை இருக்கு. ஹலோ ரேடியோ ரீல்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இது ஹலோ ரேடியோ ரீல்ஸ் வழங்கும் 40 மாத்திரைகள் அத்தியாயம் 2. என்னைக்குமே மாறாத ஒரு விஷயம் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான். லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், எல்லா ஜம்புகளும் பண்ணி ராஜாவும் வார்டன் வேஸ்ட் வாட்டரும் மருத்துவமனைக்குள்ளார போயிட்டாங்க. அங்க சுந்தரோட நண்பர்கள் சேகர் மற்றும் கோபியும் பெரிய வாளியில தண்ணியோட. என்னாச்சு கோபி? ஏதோ தூக்க மாத்திரை போட்டிருக்காண்டா. தூக்க மாத்திரை. நேத்து சாயங்காலம் ஒவ்வொரு ஃபார்மசியா போய் கவரோட வெளியே வந்துட்டு இருந்தான். அப்பவே நினைச்சேன், சுந்தர் எதுக்குடா 4-5 கடைக்கு போற? என் தாத்தா ஊருக்கு போறாரு, அவருக்கு நிறைய மாத்திரை தேவைப்படும் இல்லையா, அதனால பிரிஸ்கிரிப்ஷன்ல 10 மாத்திரைன்னு போட்டிருக்குல்ல, அதுதான். டாக்டர் பார்த்தாரா? டாக்டர் எங்கடா நைட்ல வருவாங்க? நர்ஸ் தான் டாக்டர்கிட்ட போன்ல பேசி ட்ரீட்மெண்ட் தராங்க. അയാള് വോമിറ്റ് ചെയ്തപ്പോ മാത്രം വന്നിച്ചാ ഏത് മരുന്ന് കഴിച്ചെന്ന് ഡോക്ടർ ചോദിക്കുന്നു. நர்ஸ் சேச்சி அந்த நாள் சினிமா நடிகை போல ரொம்ப அழகா இருந்தாங்க. சுந்தரோட சட்டப்பையில இருந்த காகித குப்பையில கரெக்டா பார்த்து எடுத்து மருந்து சீட்டை நர்ஸு கிட்ட கொடுத்தேன். ഏയ് ഈ മരുന്ന് ഒന്നും ചെയ്യാ, എല്ലാം ശരിയായിരിക്കും. எனக்கு தெரிஞ்சு 4 கடை அப்படின்னா 40 மாத்திரையும் ஒன்னும் செய்யாதா? സെല്ലിൽ കൊടുത്തിരിക്കുന്നു 2 നാൾ റെസ്റ്റ് എടുത്താ എല്ലാം ഓക്കെ തന്നെ. கோபி முகத்துல அப்படி ஒரு மகிழ்ச்சி. அப்பாடா, இந்த கடங்காரனுக்காக நீ வாளியில தண்ணி சுமக்க வேணான்னு அவன் முகமே சொல்லுச்சு. வெத்துக்கு டென்ஷன் ஏத்திட்டான்டா. என்ன சொன்ன நீ? செத்தாதான் உனக்கு திருப்தியா? ஆட தெரிஞ்சே பிலிம் காமிச்சானா? இதெல்லாம் எங்களுக்கு தெரியாமையா? இல்லடா, ஒரு வாரமாவே பாத்துட்டு தான் இருக்கேன். ஏதோ சீரியஸா யோசிச்சுட்டே இருக்கிறான். அபூர்வ சகோதரர் ரிலீஸ்க்கு கூட கூப்பிட்டேன், வரமாட்டேன்ட்டானே. தலைவர் படத்துக்கு வராம போயிட்டான். என்ன மேட்டர்டா? இப்போ எக்ஸாம் ரிசல்ட் கூட எதுவும் வரலையே? வந்தாச்சே, போன வாரம் ஒரு ரிசல்ட். யார்கிட்ட ஊத்துற? அட, எக்ஸாம் ரிசல்ட் இல்லப்பா, லதா ரிசல்ட். யாரு? வெள்ள லதாவா? இந்த அழகுமூர்த்திக்கா? தேவையா உனக்கு இதெல்லாம்? அம்மாவை அப்படியே கவிதையா பொழிஞ்சாரு அண்ணன். செருப்பால அடிச்சிருப்பாளே. இல்லடா, அவ அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. தனியா கேண்டீன் பக்கம் கூட்டிட்டு போய் 2 மணி நேரம் அட்வைஸ் பண்ணிருக்கா. அது எல்லாத்தையும் அவன் கேட்காம இப்படி மாத்திரையை முழுங்கிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கான். அடப்பாவமே, எனக்கு தெரியாம போயிடுச்சே. ஒரு படமே எடுத்திருக்கலாம் போல. நான் எங்க இருக்கேன்? சொர்க்கத்திலயா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சொர்க்கமா தெரியும்டா. சுந்தரே, அந்த மாத்திரை இனிமே மார்க்கெட்ல செம்ம பிக்கப் ஆயிரும். ஏன்டா லூசுத்தனமா இப்படி பண்ண? அந்த மாத்திரை அவ்வளோ டேஞ்சரஸ் இல்லையா, தெரியுமா உனக்கு? நான் சாகிறதுக்குள்ள அவளை ஒரு வாட்டியாவது பார்க்கணும்டா. இவன் வேறடா, குண்டடிப்பட்ட கதாநாயகனை போல திக்கி திக்கி பேசுறான். அவ வீடு பக்கத்துல தான். வேணா போய் மேட்டரை சொல்லி கூப்பிட்டு வரட்டுமா? ஏன்டா இந்த நடுராத்திரி இல்லையா? அவங்க வீட்டுல அலோவ் பண்ணுவாங்களா? என்னமோ இவன் மரண படுக்கையில் இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. இதுதான் சான்ஸ். சேர்த்து வைக்க ஒரு ட்ரை பண்ணுவோமே. அனுதாபம் ஒர்க் அவுட் ஆனா ஆகட்டும். இருக்கவே இருக்காரு வேஸ்ட் வாட்டரு. அவரை கூட்டு போனா அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவனை விட நீ தாண்டா அதிகமா எக்ஸைட் ஆகுற. எனக்கு என்னமோ இந்த ஐடியா பிடிக்கல. 40 மாத்திரைகளும் சுந்தரம் ஒன்னும் செய்யல. அது அவனோட அதிர்ஷ்டம். இந்த 40க்கும் காரணம் காதல். சுந்தர் படிக்கும் கல்லூரியில படிக்கும் லதா, அதுவும் வெள்ள லதா. லதாவை பார்க்கணும்னு சுந்தரோட ஆசை நிறைவேறிச்சா? காத்திருங்கள். இது ஹலோ ரேடியோ ரீல்ஸ் வழங்கும் 40 மாத்திரைகள் அத்தியாயம் 2. காதோரம் சொல்ல கதைகள் 100 இருக்கு. வானொலிக்குள்ள நாடக மேடை இருக்கு. ஹலோ ரேடியோ ரீல்ஸ். Brought to you by Aachi Masala, the mother of good taste. Powered by Fair and Handsome, whitening face wash gel for men.